இந்திய போர்க்கப்பல்களுக்காக உருவாக்கப்படுற அதிநவீன ஆயுதம் மேட் இன் இண்டியா பேட்டில் ரைஃபிள். ரஃபால் ஃபைட்டர் ஜெட் டீலில் ஏற்பட்டிருக்கிற புது சிக்கல். கூடுதலாக K9 கன்ஸை வாங்குற இந்தியன் ஆர்மியுடைய திட்டம். ஹால்ட்டான ஸ்ட்ரைக்கர் டீல் உள்ளிட்ட இந்தியன் டிஃபென்ஸ் செக்டரில் நடந்த முக்கியமான விஷயங்களுடைய அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீடியம் ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமின் கீழ் பிரான்ஸ் கிட்டேருந்து 114 ரஃபால் போர் விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக நம்ம வாங்க போகிறோம். உலகத்தோட மிக காஸ்ட்லியான டிஃபென்ஸ் டீல்ஸில் ஒன்றான இந்த டீலுடைய மதிப்பு சுமார் 3.6 லட்சம் கோடி ரூபாய். பிரான்ஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்க போகிற இந்த டீல் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த டீல் இப்போ ஸ்ட்ரக் ஆகி இருக்கிறதுக்கு காரணம் பிரான்ஸ் தான், நாம கிடையாது. இந்த டீலோட ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் நம்ம ரஃபால் விமானத்துடைய சோர்ஸ் கூட பிரான்ஸ் கிட்ட இருந்து கேட்டோம். ஆனால் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை காரணம் காட்டி சோர்ஸ் கூட கொடுக்க முடியாதுன்னு பிரான்ஸ் சொல்லிட்டாங்க. சோர்ஸ் கூட எந்த நாளும் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. அதனால நாமளும் சோர்ஸ் கூட கம்பல் பண்ணி கேட்காம பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த நிலமையில் சோர்ஸ் கூட தான் கொடுக்க மாட்டீங்க, அது ஓகே. ஆனால் எங்களுக்கு ICDன்னு சொல்லப்படுற இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் டாக்குமெண்ட்டுடைய ஆக்சஸ் வேணும். அதுக்கான ஆக்சஸை கொடுக்குறதா இருந்தால் பேச்சுவார்த்தையை தொடரலாம், இல்லைனா இந்த அக்ரிமெண்ட்டை அப்படியே விட்டுறலான்னு பிரான்ஸ் கிட்ட இந்தியா சொல்லியிருக்கிறதா இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஃபைட்டர் ஜெட்டோட மிஷன் கம்ப்யூட்டர், வெப்பன்ஸ், சென்சார்ஸ் மாதிரியான எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் தான் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் டாக்குமெண்ட். இந்த ICDக்கான ஆக்சஸ் நமக்கு கிடைச்சதுன்னா இந்தியாவில் தயாரிக்கப்படுற ஆயுதங்களை பிரான்ஸோடைய உதவி இல்லாமலே ரஃபால் விமானத்தில் நம்மளால் பொருத்திக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி பிரான்ஸ் கிட்டேருந்து 36 ரஃபால் விமானங்களை வாங்கியிருக்கோம். அந்த விமானங்களுடைய ICDக்கான ஆக்சஸை பிரான்ஸ் நமக்கு கொடுக்கல. இதன் காரணமாக அந்த 36 விமானங்களில் பிரெஞ்சு அல்லாத ஆயுதங்களை பொறுத்த நம்ம பிரான்ஸை தான் நம்பியிருந்தோம். ஒவ்வொரு தடவையும் புது ஆயுதத்தை ரஃபாலில் பொருத்தும் போது அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபீஸை நம்ம பிரான்ஸுக்கு கொடுத்தோம். இது போக பிரான்ஸை நம்பி இருந்ததுனால ரஃபாலில் புது ஆயுதங்களை பொருத்துறதுல நமக்கு நிறைய டிலேஸும் ஏற்பட்டுச்சு. என்னதான் ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்து நம்ம விமானங்களை வாங்கினாலும் விமானங்களை நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. போன தடவை ரஃபால் விமானங்கள் வாங்கினப்போ நம்ம கற்றுக்கிட்ட கசப்பான பாடங்களுடைய அடிப்படையில் இந்த தடவை நாம் ICDக்கான ஆக்சஸை பிரான்ஸ் கிட்டேருந்து கேட்குறோம். இந்திய விமானப்படைக்காக அஸ்த்ரா ஃபேமிலி மிசைல்ஸ், ருத்ரம் ஃபேமிலி மிசைல்ஸ், சா மாதிரியான ஆயுதங்களை நாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆயுதங்களெல்லாம் கண்டிப்பாக ரஃபாலில் நாம் இணைப்போம். அப்படி இணைக்கும் போது யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடவை ICDக்கான ஆக்சஸை நாம் கேட்குறோம். ஆனால் பிரான்ஸ் ICDக்கான ஆக்சஸை கொடுக்க ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. இந்த டீலுடைய மதிப்பு சுமார் 3.6 லட்சம் கோடி ரூபாய். இந்த டீல் மூலமாக பிரான்ஸுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்க போகுது. நாம் பிரான்ஸ் கிட்ட சோர்ஸ் கோட் கேட்கல, ICDக்கான ஆக்சஸ் மட்டும்தான் கேட்குறோம். ஆனால் பிரான்ஸ் ICDக்கான ஆக்சஸை கொடுக்க ஏன் தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறது புரியலை. 114 ரஃபால் விமானங்களுக்கான டீல் ஏற்படணும்னா இந்தியா, பிரான்ஸ் 2 பேருமே சில விஷயங்களில் விட்டு கொடுத்து தான் போகணும். நாம் சோர்ஸ் கோட் விஷயத்தில் விட்டு கொடுத்து போயிருக்கோம். இப்போது பிரான்ஸுக்கான நேரம். பிரான்ஸ் விட்டு கொடுத்து போகலைன்னா இந்த டீல் ஸ்ட்ரக் ஆகி நிற்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே காம்ப்ளெக்ஸான மிசைல்ஸில் ஆரம்பித்து அட்வான்ஸ்டான ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வரைக்கும் பல முக்கியமான மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸை நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறோம். ஆனால் ரைஃபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிலைமையில் இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு பேட்டில் ரைஃபிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பெங்களூரை சேர்ந்த SSS டிஃபென்ஸ் அப்படிங்கிற ப்ரைவேட் டிஃபென்ஸ் கம்பெனி. T-72 பெயரிடப்பட்டிருக்கிற இந்த ரைஃபிள் 7.62 x 51 mm புல்லட்ஸை ஃபயர் பண்ணக்கூடிய ரைஃபிள். 7.62 x 51 mm புல்லட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான புல்லட்ஸ். இந்த வகை புல்லட்ஸுடைய ரேஞ்ச், பெனிட்ரேஷன், ஸ்டாப்பிங் பவர் எல்லாமே அதிகம். நம்ம ஃபோர்ஸஸ் இப்போ 7.62 x 51 mm புல்லட்ஸை ஃபயர் பண்ணக்கூடிய SIG 716 ரைஃபிள்ஸை அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் T-72 ரைஃபிள் மட்டும் இந்திய பாதுகாப்பு படைகளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா எதிர்காலத்தில் இது SIG 716ஐ ரீப்ளேஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த T-72 ரைஃபிள்ஸ் ஷார்ட் ஸ்ட்ரோக் கேஸ் பிஸ்டன் ஆப்ரேட்டிங் மெக்கானிசமை பயன்படுத்துது. இதன் காரணமாக இந்த ரைஃபிள் கம்மியான ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் பார்ட்ஸில் குறைவான கார்பன் பில்டப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக இந்த ரைஃபிளை அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டாம். இது போக இது இந்தியன் கம்பெனியால் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸை மனசில் வச்சுக்கிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு ரைஃபிள். நம்மளுடைய ஃபோர்ஸஸ் பாலைவனத்தில் ஆரம்பித்து பனிமலைகள் வரைக்கும் எல்லா விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் செயல்படுறாங்க. அதனால T-72 ரைஃபிள்ஸை இந்த எல்லா கண்டிஷன்லையும் செயல்படுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த ரைஃபிளுக்கு இது மாதிரி பல கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த ரைஃபிளை தயாரிக்கிற SSS டிஃபென்ஸ் ரொம்ப பெருமையாக சொல்கிறது இந்த ரைஃபிளுக்கு இருக்கிற குறைவான ரீகாயிலில் தான். ஒரு கன் ஃபயர் ஆகும்போது புல்லட் வேகமாக முன்னோக்கி போகும், அதே நேரம் கன் பின்னோக்கி தள்ளப்படும். இதுதான் ரீகாயில். பொதுவாக 7.62 x 51 mm மாதிரியான பெரிய புல்லட்ஸை ஃபயர் பண்ணுற கன்ஸில் அதிக ரீகாயில் ஏற்படும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. SSS டிஃபென்ஸ் அவங்களுடைய T-72 குறைவான ரீகாயில் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கிற வீடியோவை பார்க்கும்போது T-72ஓட ரீகாயில் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ரைஃபிளை சோதனைக்கு உள்ளாக்கும் போது தான் ரீகாயிலை பற்றின இந்த கம்பெனியுடைய கிளைம்ஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உறுதியாகும். எது எப்படி இருந்தாலும் ஸ்மால் ஆர்ம்ஸில் இந்தியா அடைஞ்சிட்டு வர முன்னேற்றத்துக்கு T-72 ஒரு மிக சிறந்த உதாரணம்.
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்படுறதா இருந்த ஸ்ட்ரைக்கர் டீலை இந்தியா இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்தியா எதிர்பார்க்குற அளவுக்கு ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் ஸ்ட்ரைக்கருக்கு இல்லாததுனால தான் இந்த டீல் இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிறது அமெரிக்காவால் தயாரிக்கப்படுற ஒரு கவச வாகனம். வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த கவச வாகனத்துடைய வேலை. இந்த ஸ்ட்ரைக்கர் வாகனத்தை எப்படியாவது இந்தியா கிட்ட வித்துடணும் அப்படின்னு ஏர்லி 2000s அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் கடந்த சில வருஷங்களாக இந்த டீல் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரைக்கர் வாகனத்தை வெவ்வேறு டெரைன்ஸில் சோதிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரைக்கர் மாதிரியான கவச வாகனங்களுக்கு ஆறுகள், கால்வாய்கள் மாதிரியான நீர்நிலைகளை கடக்கிற திறன் இருக்கணும்னு இந்தியன் ஆர்மி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஸ்ட்ரைக்கருக்கு இந்த கேப்பபிலிட்டி இல்லை. அதே மாதிரி இமயமலை மாதிரியான ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் நம்மளுடைய ஆர்மி சர்வ் பண்ணுறாங்க. அதனால நாம் பயன்படுத்துகிற கவச வாகனங்கள் லடாக் மாதிரியான ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் உள்ள செங்குத்தான நிலப்பரப்பில் எந்த சிரமமும் இல்லாமல் செயல்படணும்னு எதிர்பார்க்குறாங்க நம்மளுடைய ஆர்மி. ஆனால் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஸ்ட்ரைக்கர் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த காரணங்களால் ஸ்ட்ரைக்கர் டீலை இப்போ இந்தியா நிறுத்தி வச்சுருக்காங்க. வெளிநாடுகள் கிட்டேருந்து கவச வாகனங்களை வாங்குறதுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்படுற கவச வாகனங்களை பயன்படுத்த இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. DRDOவும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டமும் இணைஞ்சு வாப் அப்படிங்கிற கவச வாகனத்தை தயாரிக்கிறாங்க. வாப் அப்படிங்கிற இந்த கவச வாகனம் இந்தியன் ஆர்மியோட தேவைகளை மனசில் வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கவச வாகனம். இதால் நீர்நிலைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் லடாக் மாதிரியான ஆக்சிஜன் குறைவாக இருக்கிற ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் உள்ள செங்குத்தான நிலப்பரப்பில் வாப் அதோடைய திறமையை பல தடவை நிரூபிச்சிருக்கு. இந்த காரணங்களால் ஸ்ட்ரைக்கர் டீலை கைவிட்டுட்டு வாப்புக்கு இந்தியன் ஆர்மி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உலகத்தரம் வாய்ந்த நம்மளுடைய வாப் கவச வாகனத்தை ஏற்கனவே இந்தியன் ஆர்மியும் CRPFும் குறைவான எண்ணிக்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கர் டீல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்தியன் ஆர்மியில் அதிக எண்ணிக்கையிலான வாப் கவச வாகனங்கள் இணைய அதிக வாய்ப்பு இருக்குது. வாப் கவச வாகனங்களை நாம் பயன்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் இதை ஏற்கனவே விற்கவும் ஆரம்பிச்சிட்டோம். வாப் கவச வாகனங்களை நம்மக்கிட்ட இருந்து நார்த் ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோ வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவத்துடைய தாக்குதல் திறனை மேலும் வலுப்படுத்துகிற விதமாக 200 K9 வஜ்ரா வகை ஹாவிட்சர்ஸை வாங்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியா. இந்த புது ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா கிட்ட 400 K9 வஜ்ரா ஹாவிட்சர்ஸ் இருக்கும். இது மூலமாக இந்தியன் ஆர்மி உலகத்தோட மிகப்பெரிய K9 ஃபோர்ஸஸில் ஒன்றா மாறுவாங்க. K9 வஜ்ரா ஒரு செல்ஃப் ப்ரொபல்ட் ஹாவிட்சர். சிம்பிளாக சொல்லணும்னா K9 வஜ்ரா ஒரு வகையான பீரங்கி. பொதுவாக பீரங்கிகளை வேறு ஏதாவது வாகனத்தில் டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்டிலரி வகையை சேர்ந்த பீரங்கிகள் ஒரு வாகனத்தில் பொருத்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ இதுவே ஒரு வாகனங்கிறதுனால இது எந்த வாகனத்தோட உதவியும் இல்லாமல் ஃப்ரீயாக மூவ் ஆகும். சவுத் கொரியாவோட K9 தண்டர் அப்படிங்கிற 155mm 52 கேலிபர் ஆர்ட்டிலரி சிஸ்டமோட இந்தியன் வெர்ஷன் தான் இந்த K9 வஜ்ரா. சவுத் கொரியாவோட ஹான்வா ஏரோஸ்பேஸ் இந்தியாவோட லாசன் அண்ட் டியூப்ரோ கூட சேர்ந்து இந்த பீரங்கிகளை இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. சாதாரணமான ஷெல்ஸை பயன்படுத்தும் போது K9 வஜ்ராவுடைய ரேஞ்ச் 38 கிலோமீட்டர். GPS கைடட் M982 எக்ஸ்கேலிபர் ஷெல்ஸை பயன்படுத்தும் போது இதோடைய ரேஞ்ச் 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் K9ஆல் 30 செகண்ட்ஸில் 3 ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ண முடியும். முதல் பேட்சில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 100 K9 வஜ்ராஸில் 50% உள்நாட்டு காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு. செகண்ட் பேட்சில் தயாரிக்கப்பட்ட K9 வஜ்ராஸில் 60% உள்நாட்டு காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ தயாரிக்கப்பட போகிற தேர்ட் பேட்ச் K9 வஜ்ராஸில் 70% உள்நாட்டு காம்போனன்ட்ஸ் இருக்க போகுது. முதல் பேட்சில் தயாரிக்கப்பட்ட K9 வஜ்ராஸை ராஜஸ்தானில் உள்ள பாலைவனங்களுக்கு ஏற்ற மாதிரி தயாரித்தாங்க. அடுத்தடுத்த பேட்சஸில் தயாரிக்கப்பட்ட K9 வஜ்ராஸை லடாக், சிக்கிம் மாதிரியான ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கிறாங்க. போன வருஷம் பாகிஸ்தான் கூட நடந்த முதல்ல K9 வஜ்ராஸும் பயன்படுத்தப்பட்டுச்சு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இது இந்தியன் ஆர்மியை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இந்த நிலைமையில தான் இப்போ கூடுதலாக 200 K9 வஜ்ராஸை வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஆர்மி. இப்போ புதுசாக தயாரிக்கப்பட போகிற 200 K9 வஜ்ராஸ்லையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுற கம்யூனிகேஷன் ஸ்வீட்ஸை பொருத்த போகிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் ஸ்வீட்ஸ் மூலமாக தனித்தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த K9 வஜ்ராஸ் இந்தியாவோட மிலிட்ரி நெட்வொர்க்கில் இணையும். இந்த நெட்வொர்க்கில் இணைகிறதன் மூலமாக டேட்டா ஷேரிங், ரியல் டைம் டார்கெட்டிங், கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் எல்லாம் K9 வஜ்ராவை வச்சு செய்ய முடியும். இது நம்மளுடைய ஆர்ட்டிலரி கேப்பபிலிட்டிஸை ஸ்மார்ட் ஆக்கி அதுக்கு கூடுதல் வலு சேர்க்கும். சைஃபை மூவிஸில் வர மாதிரி அட்வான்ஸ்டான ஃபியூச்சரிஸ்டிக் ஆயுதங்களை நம்மளுடைய போர்க்கப்பல்களுக்காக DRDO தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதத்தை சீக்கிரமே சோதிக்க போகிறாங்க. DRDO சோதிக்க போகிற அந்த ஆயுதம் 100 கிலோவாட் ஹை பவர் லேசர் சிஸ்டம். இந்தியாவோட ஃப்ரண்ட்லைன் போர்க்கப்பல்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்படுற இந்த ஆயுதம் இந்தியாவுடைய துர்கா 2 ப்ராஜெக்டை சேர்ந்த ஒரு டைரக்ட் எனர்ஜி வெப்பன். புல்லட்ஸ், மிசைல்ஸ் மாதிரியான ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பதிலாக லேசர் பீம், மைக்ரோவேவ், பார்ட்டிகல் பீம் மாதிரியான ஃபோக்கஸ்டான எனர்ஜியை பயன்படுத்துகிற ஆயுதங்கள் தான் டைரக்ட் எனர்ஜி வெப்பன். துர்கா 2 அதாவது டைரக்ஷனலி அன்ரெஸ்ட்ரிக்டட் ரேகன் அரே அப்படிங்கிற ப்ராஜெக்டின் கீழே நம்ம பலவிதமான டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்திய போர்க்கப்பல்களுக்காக தயாரிக்கப்படுற 100 கிலோவாட் ஹை பவர் லேசர் சிஸ்டமை கப்பல்களில் பொருத்தினதுக்கு அப்புறம் போர்க்கப்பல்களை நோக்கி ஏவப்படுற எதிரி நாட்டு ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் உள்ளிட்ட வான்வழி அச்சுறுத்தல்களை நடுவானத்திலேயே தாக்கி அழித்து கப்பலுக்கு ஒரு டிஃபென்சிவ் ஷீல்டாக இந்த வெப்பன் செயல்படும்.
இது மாதிரியான டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய போர்க்கப்பல்களில் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸுடைய பவர் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம பயன்படுத்துறது 25 கிலோவாட் ரேஞ்ச் உள்ள டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸில் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை வச்சு நம்மளால் ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் எல்லாம் அழிக்க முடியாது. அதனால 25 கிலோவாட் ரேஞ்ச் உள்ள டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை நாம் டேஷ்லெஸ்ஸாக பயன்படுத்துகிறோம். அதாவது இதை பயன்படுத்தி எதிரிகளை டெம்பரவரியாக பிளைண்ட் ஆக்கவும், எதிரிகளோட ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சென்சார்ஸை டெம்பரவரியாக டிஸ்டர்ப் பண்ணவும் பயன்படுத்துகிறோம். இந்த நிலைமையில் எதிரிகளுடைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை அழிக்கக்கூடிய 100 கிலோவாட் ஹை பவர் லேசர் சிஸ்டம் நம்ம போர்க்கப்பல்களுடைய பாதுகாப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த 100 கிலோவாட் ஹை பவர் லேசர் சிஸ்டம் அதோடைய டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் நேவியோட ப்ராஜெக்ட் 15B விசாகப்பட்டினம் கிளாஸ் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸில் இது பொருத்தப்படும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.